ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜிராம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாடங்கள் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் வந்து தனித்தனியாக லெசன்ஸ்கள் இருக்குது. செயல், உரைநடை, இந்த மாதிரி நாங்கள் அதுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மூதுரை. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்ற சொல்லை பிரித்தெழுதுவது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்ற சொல்லை பிரித்து மாசு கூட்டல் அற. குற்றம் இல்லாதவர், இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன், குற்றம் இல்லாதவர். சிறப்பு பிளஸ் உடையார், சிறப்புடையார், பி ஆப்ஷன். அடுத்து மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருளை வந்து பிரித்து கை கூட்டல் பொருள். மனமில்லா, பி ஆப்ஷன். சொத்தொடர், மனமாற்றம், இது வந்து நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். இது எனக்கு இதில் இருக்காது. கலிங்க போர் அசோகருக்கு மனமாற்றம் ஏற்பட்டது. ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கும் பயன்பட வேண்டும். நல்லவர்கள், உலகில் நல்லவர்கள் பலர் உள்ளனர். சோம்பல் தவிர்த்தால் வாழ்வில் உயரலாம். கல்வி கண் திறந்தவர், இந்த லெசன்ல இருக்கு. பள்ளிக்கூடம் செல்வதற்கும் ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி எனும் சொல்லை பிரித்து பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. சொற்றொடர், நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ எழுதிக்கோங்க. இதில் நான் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டம் அறிமுகப்படுத்தினர். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். நூலகம் நோக்கி. இந்த இதுல எதுவுமே இல்லை. அடுத்து இன எழுத்துக்கள். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான். பின்வரும் சொல் திருத்தி எழுதுக. தென்றல வந்து 2 சுழியின் வரும். கண்டம் வந்து 3 சுழின்னு. நன்றிக்கு வந்து ரா வந்து வேற பெரிய ரா வரும். மண்டபம்க்கு வந்து 3 சுழி நா வரும். அடுத்து காமராஜர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள், ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள், மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள், தேசிய இளைஞர் தினம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள், குழந்தைகள் தினம். அடுத்து இயல் 2. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். அறிவுடைமை, ஏ ஆப்ஷன், அறிவுடைமை. இவை எட்டும், பி ஆப்ஷன். நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை, பொறை கூட்டல் உடைமை. அடுத்து பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு, கண் கூட்டல் உறங்கு. வாழை இலை, ஏ ஆப்ஷன். கை அமர்த்தி, இ ஆப்ஷன். உதித்து என்ற சொல்லிற்குரிய எதிர் சொல் மறைந்து. அடுத்து மதிப்பீடு. கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் அன்று என்பதனை பொங்கல் அன்று. போகி பண்டிகை, போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதல். பச்சை பசேல் என வயலை காண இன்பம் தரும். பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம்.
அதில் எதுவுமே இல்லை. அடுத்து சிரம் என்பது தலை, இந்த லை. இலைக்கு வேறு பெயர் தலை, அந்த லை வரும். வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். 3 சுழினா. புலியின் கண் சிவந்து காணப்படும். 3 சுழினா. குழந்தைகள் பந்து விளையாடினர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது. திருக்குறள். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவதெல்லாம், பி ஆப்ஷன். பயனிலா, ஏ ஆப்ஷன். பயனிலா. அடுத்து இயல் 3 கூடி தொழில் செய். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல் எடுத்து, கல் கூட்டல் எடுத்து, பி ஆப்ஷன். நானிலம், 4 கூட்டல் நிலம், பி ஆப்ஷன். நாடென்ற, ஏ ஆப்ஷன். களம் ஏறி, டி ஆப்ஷன். களம் ஏறி. கதிர் சுடர், கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி, ஏ ஆப்ஷன். பெருமை வானம், பெருவானம். அடிக்கும் மலை, அடிக்கும் மலை. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக. விடிவெள்ளி, விளக்கு. மணல், பஞ்சிமெத்தை. புயல், ஊஞ்சல். பனிமூட்டம், போர்வை. அடுத்து வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சத்து, வணிகச் சத்து. வணிகச் சாத்து, இ ஆப்ஷன். பண்டம் மாற்று, பண்டமாற்று, ஏ ஆப்ஷன். மின்னணு, மின்னல் கூட்டல் அணு, சி ஆப்ஷன். விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த, சி ஆப்ஷன். கரன்சி நோட், பணத்தால். பேங்க், வங்கி. செக், காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட், வரையோலை. டிஜிட்டல், மின்னணு மயம். டெபிட் கார்டு, கடன் அட்டை. கிரெடிட் கார்டு, பற்று அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். இ காமர்ஸ், மின்னணு வர்த்தகம். அடுத்து என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? அடுத்து ஓகே, இதோட தமிழில் ஃபுல்லாகவே முடிஞ்சு. அடுத்து இங்கிலீஷ்க்கான வீடியோ அடுத்து போடுறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி.